ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 45. ஏஷா தவ அனுஜா பாலா கிருபணா புத்ரிகோபமா ஹந்தும் ந அர்ஹசி கல்யாணீம் இமாம் த்வம் தீனவத்சலக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏஷா இந்த, தவ உமது, அனுஜா தங்கை, பாலா குற்றமற்ற பெண், கிருப்பனா உம்மையே முற்றிலும் நம்பியுள்ள, புத்திரிகா உபமா உமது சொந்த மகளை போன்றவள், ஹந்தும் அவளை கொள்வது, ந இல்லை, அர்ஹசி தகுந்தவர், கல்யாணி உமது பாசத்திற்கு உட்பட்ட, இமாம் இவளை, துவாம் நீர், தீனவத்சல ஆதரவற்றவர்களிடமும் குற்றவாளிகளிடமும் மிகவும் இரக்கம் கொண்ட. டிரான்ஸ்லேஷன். உமது தங்கையும் குற்றவற்றவளுமான இந்த தேவகி உமது சொந்த மகளை போன்றவளும் பாசத்துடன் பாதுகாக்க தகுந்தவளும் ஆவாள். நீர் கருணையுள்ளவர் என்பதால் இவளை கொன்றுவிடக் கூடாது. உண்மையில் இவள் உமது பாசத்தை பெற தகுந்தவள் ஆவாள். பதம் 46. ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் ச சமாபிர்பேதைர் போத்யமானோ அபி தாருணக ந இன்யவர்த்த கௌரவ்ய புருஷாதான் அனுவிரதக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். ஏவம் இவ்விதமாக, ச அவன், கம்சன், சாமபி அவனை, கம்சனை அமைதிப்படுத்தும் முயற்சிகளால், பேதை பிறரிடம் இரக்கமின்றி நடந்து கொள்ளக்கூடாது என்ற நல்ல உபதேசங்களால், போத்தியமான அபி சமாதானப்படுத்தியும், தாருண இரக்கமற்ற கொடூரமானவனை, ந அந்யவர்த்தத கொடூரமான செயலிலிருந்து தடுக்க முடியவில்லை. கௌரவ்ய பரீட்சித் மகாராஜனே, புருஷாதான் ராட்சசர்கள், அனுவிரத அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி. டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார். குருவம்சத்தில் சிறந்தவரே, மிகவும் கொடூரமான கம்சன் உண்மையில் ராட்சசர்களை போன்றவன் ஆவான். எனவே வசுதேவரின் நல்லுபதேசங்களால் அவனை சாந்தப்படுத்தவோ அல்லது பயப்படுத்தவோ முடியவில்லை. இப்பிறவியிலோ அல்லது அடுத்ததிலோ கிடைக்கப் போகும் பாவ விளைவுகளை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. ஸ்லோகம் 47. நிர்பந்தம் தஸ்ய தம் யக்ஞாத்வா விசிந்திய ஆனகதுந்திபிகி பிராப்தம் காலம் பிரதிவ்யோடும் இதம் தத்ர அன்வபத்யத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நிர்பந்தம் எதையாவது செய்ய வேண்டும் என்ற உறுதி, தஷ்ய அவனுடைய அதாவது கம்சனுடைய, தம் அந்த உறுதியை, ஞாத்வா என்பதை அறிந்து, விசிந்திய ஆழ்ந்து சிந்தித்து, ஆனகதுந்துபி வசுதேவர், பிராப்தம் என்ற முடிவிற்கு வந்தார். காலம் வரப்போகும் மரண ஆபத்து, பிருதிவியோடும் இத்தகைய செயலிலிருந்து அவனை நிறுத்த, இதம் இந்த, தத்ர அதன் காரணமாக, அன்வபத்யத வேறு வழிகளை பற்றி எண்ணினார். டிரான்ஸ்லேஷன். கம்சன் தன் தந்தையான தேவகியை கொல்ல உறுதி கொண்டிருப்பதை கண்ட வசுதேவர் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டார். வரப்போகும் மரண ஆபத்தை கருத்தில் கொண்ட அவர் கம்சனை தடுப்பதற்குரிய வேறொரு திட்டத்தை பற்றி எண்ணினார். தன் மனைவியான தேவகி கொல்லப்பட போகும் ஆபத்தை கண்ட வசுதேவர் அவளை காப்பாற்றுவதற்கு வேறொரு வழியை மேற்கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகங்கள் 45, 46, 47 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.